நீ ஜெபிக்கிற துதிக்கிற ஆண்டவரை நம்புற அப்படி இருந்தோம். அந்த பிரச்சனை முடியாம பெருசா போய்கொண்டு இருக்கிறது போலவே தோணலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் அமைதியாய் இருந்து ஆண்டவர் அந்த பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறாரோ, அவர் எவ்வளவு அமைதியா இருக்கிறாரோ, அவர் அமைதியா இருக்க இருக்க அந்த பிரச்சனை கடினமா மாறிக்கொண்டிருக்கலாம், பெருசா தெரிந்து கொண்டிருக்கலாம், அது ஒண்ணுமே முடியாதது போல இருக்கலாம். ஆண்டவர் அந்த பிரச்சனை அல்லது அந்த மனிதர்கள் அந்த சூழ்நிலைகள் தங்களுடைய திராணியத்தையும் பலத்தையும் எவ்வளோ போட்டு என்னத்தை செய்ய முடியுமோ அவ்வளோ வரைக்கும் செய்ய விட்டுருவார். தன்னோடு இருந்த எல்லா பலத்தையும் செலுத்தி அவங்களால கடைசியா என்ன செய்ய முடியும் அதை செய்யற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவரால் என்ன செய்ய முடியும் அதை செய்ய வரைக்கும் கர்த்தர் அனுமதித்தார். தன்னோடு இருந்த மொத்த சேனைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக மொத்தத்தையும் கொண்டு அவ்வளவுதான் அவருடைய கெப்பாசிட்டி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார். ஆண்டவர் அமைதியா தான் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்க ஜெபிக்கிறாங்க, நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அமைதியா தான் இருந்தார். காரணம் என்னன்னா, சத்துரு எவ்வளோ முடியுதோ போராடட்டும், சத்துரு எவ்வளோ ஆடுறானோ ஆடட்டும், எவ்வளோ செயல்படுறானோ செயல்படட்டும். ஆனா கடைசியாக மொத்த பலத்தையும் செலுத்திட்டதுக்கு பிற்பாடு கர்த்தர் கடைசியா ஒரு அடி கொடுப்பாரு. அந்த நேரத்தில் அவங்க மறுபடியும் ஆடவே முடியாத அளவுக்கு, மறுபடியும் செயல்பட முடியாத அளவுக்கு, மறுபடியும் அந்த பிரச்சனை வாழ்க்கையில வராதபடிக்கு, மறுபடியும் அந்த எகிப்தியர் இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு கர்த்தர் மொத்தத்தையும் கர்த்தர் முடிச்சிடுவார். மறுபடியும் உன்னிடத்துல வந்து செயல்பட முடியாது. ஆண்டவர் நீ ஜெபித்தும் ஏன் அமைதியா இருக்கிறாரு, இன்னமும் ஏன் அவங்க பயங்கரமா செயல்பட்டு இருக்கிறாங்க, காரியம் முத்தி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய மொத்தத்தையும் அவங்க செலுத்துற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். அப்பொழுது மொத்தத்தையும் கர்த்தர் அவங்களை ஸ்டாப் பண்ணி ஒண்ணுமில்லாத மாற்றிடுவார். இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீ காணாமல் இருப்பாய். எவ்வளவுக்கு எவ்வளவு பலத்தோடு எழும்புகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க அடங்கி போகிறாங்க இயேசுவின் நாமத்தினால. The more they are rising, the more they will become calm.